ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்ல பார்த்தோம்னா என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து வெப்சைட்ல யூடியூப்லாம் பார்த்து அதுலேருந்து நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் இது ஒன் ஸ்டாப் சென்டர்ல ஒப்பந்த அடிப்படையில வந்து பணிபுரிய விண்ணப்பங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒப்பந்த அடிப்படையில. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட இணையதளமான இந்த இணையதளத்துல இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா உரிய படிவம் மற்றும் பணியிடம் மற்றும் தகுதிகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த இணையதள முகவரியில பார்த்தோம்னா விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து இந்த முகவரி கீழே வந்து ஒரு முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த முகவரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா டேட் பாருங்க 30/10/2025 அன்னைக்கு 5 மணிக்குள்ளார பார்த்தோம்னா அந்த இதுக்கு வந்து அனுப்ப சொல்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. கலெக்டர் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஓகே, என்னென்ன பதவி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பதவி பார்த்தோம்னா மைய நிர்வாகி. எங்கன்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர் அப்படின்ற 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி, அதாவது லா படிச்சிருப்பாங்களே அவங்க. அதே மாதிரி சோசியல் ஒர்க், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்னு சொல்லிட்டு MSW படிச்சிருப்பாங்களே அவங்களுக்கு. ஏஜ் பார்த்தோம்னா 21 to 40 இருக்கணும். தகுதி பார்த்தோம்னா நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கு. அதே மாதிரி 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில பணிபுரியுமா இருக்கு, ஷிஃப்ட் பேசிஸ். ஓகேங்களா, ஸோ சம்பளம் பார்த்தோம்னா 35,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது மைய நிர்வாகி. அடுத்து முதுநிலை ஆலோசகர் பார்த்தோம்னா அதே மாதிரி 2 ஊர்ல 2 இது இருக்கு. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா MSW, அதே மாதிரி டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி அது வந்து படிச்சிருக்கணும். இது வயது வரம் பார்த்தோம்னா 21 to 40. ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தோம்னா 22,000. அடுத்து பார்த்தோம்னா வழக்கு பணியாளர், அதே மாதிரி 12 இதுல வந்து 12 இது கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இதுக்கு வந்து உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணுமா. அந்த கோயம்புத்தூர் சைட்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் சைட்ல இருக்கிறவங்க தான் இது விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா இந்த முதுநிலை ஆலோசகர். ஓகேங்களா, சரி ஓகே. இது பாருங்க, இது MSW வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. வயது வரம்பு 21 to 40. தகுதி பார்த்தோம்னா நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்கணும். பெண்களுக்கு முன்னுரிமை. அதே மாதிரி பார்த்தோம்னா ஷிஃப்ட் பேசிஸ் இருக்கு. இதுவும் உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும். 18,000 ரூபாய் சம்பளம். ஓகேங்களா, ஸோ கோயம்புத்தூர்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா போடலாம். மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி ஊர்ல, தொண்டாமுத்தூர் அதுல இருந்தீங்கன்னா ஓகே. அடுத்து தகவல் தொழில்நுட்ப பணியாளர் வந்து பார்த்தோம்னா கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஐடி படிச்சவங்களா இருக்கலாம். அதே மாதிரி 21 to 40. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ். இது வந்து உள்ளூர் பத்தி எதுவும் போடல. 20,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. சரி, அடுத்து பாதுகாவலர் பார்த்தோம்னா அதே மாதிரி 4, மொத்தம் வந்து 4. 8வது இருந்து 10வது படிச்சிருந்தாலே போதும். அதாவது 10வது வந்து ஃபெயில் ஆயிருந்தா கூட போதும். வயசு பார்த்தோம்னா 21 to 40. அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. அதே மாதிரி உள்ளூரை சேர்ந்தவங்களா இருக்கணும்ன்றாங்க. இது பார்த்தோம்னா 12,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா பல்நோக்கு உதவியாளர். ஓகேங்களா, இதுவும் பார்த்தோம்னா 8வது படிச்சிருந்தா போதும். 8வதுல இருந்து 10வது. ஓகேங்களா, தோல்வி எடுத்திருந்தாங்க ஓகே அப்படிமா கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தோம்னா 21 to 40. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இது அதாவது அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் நான் காட்டுறேன். ப்ளஸ் அதோட லிங்க்கும் கீழே விட்டுறேன். ஓகேங்களா, கீழே வந்து நான் வீடியோ கீழே வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ முகவரி பார்த்தோம்னா இந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். என்ன போஸ்ட் உங்களோட நீங்க என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்றீங்களோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசெண்டா எடுத்தது இல்லையா, அது போட்டுக்கோங்க, அப்ளை ஒட்டிக்கோங்க. அடுத்து உங்களோட பேர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர், உங்களோட ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த், அதாவது இந்த டேட்டுக்குள்ளார உங்களோட ஏஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன், ஹஸ்பண்ட் நேம், நேஷனாலிட்டி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த வருஷம், மாசம், இயர், எந்த இயர்ல வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அதோட சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க பிராக்கெட்ல இருக்கிறதுல அட்டாச் பண்ணி சொல்றது. ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க இல்லையா, அதோட அந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும்.
கவர்மெண்ட் தான் பிரைவேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல பிரைவேட்லன்ட்டு. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அப்புறம் உங்களோட மொபைல் இது, இமெயில், அடுத்து பார்த்தோம்னா மற்ற சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அது. ஓகேங்களா, ஸோ போட்டுட்டு கீழே வந்து பிளேஸு டேட்டு போட்டு உங்கள் சைன் போட்டு அந்த அஃபிஷியல் அட்ரஸ், இந்த அஃபிஷியல் அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், அனுப்பிடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ வந்து 13ஆம் தேதி தான் இன்னைக்கு. 20 வரைக்குமே டேட் டைம் இருக்கு இல்லையா, சரி 30 தானே. ஸோ 30 வரைக்குமே டைம் இருக்கு. ஸோ வந்து அனுப்பி விட்டுருங்க. மெயினாக வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கலெக்டர் ஆஃபீஸில் தான் போட்டிருக்காங்க, பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்து போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு ஜாபோட வரேன். பாய்.